இடையே அந்த ஒகேனக்கல்ல இருந்து மேகதாட்டு வரைக்கும் எல்லை கல்லு கூட நெட்ட முடியாது. ஏன்னா காவிரி ஆறோட நடுப்பகுதி. காமராஜர் வந்தாரு, ராசிமணல் அணை கட்டணும்னு சொன்னாரு, அங்க கல்லெல்லாம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விவசாயி சொல்றாங்க. அன்றைய காலகட்டத்தில் கர்நாடகாவில் நிஜலிங்கப்பா இருந்தார். நிஜலிங்கப்பாவும் காமராஜரும் நெருக்கமான நண்பர்கள். இவர்களுடைய நட்பு இந்த அணை கட்டுவதற்கு பயன்படும் என அன்று இருந்தக்கூடிய காமராஜர் நினைத்திருக்கலாம். இன்றைய சூழல் இருந்தால் காமராஜரும் அதை செய்திருக்க மாட்டார் என்பதுதான் உண்மை. ஒரு பக்கம் தமிழ்நாடு, ஒரு பக்கம் கர்நாடகா. இன்னொன்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். கர்நாடகா ராசிமணல் அணை கட்டுவதற்கு ஒப்புதல் தெரிவதற்கு மிக தெளிவாக மறுப்பு தெரிவித்திருக்கிறது. நீ உன் ஸ்டேட்ல உங்க மாநிலத்துல ராசிமணலை கட்டிக்க, நான் மேகதாது கட்டிக்கிறேன்னு கூட கர்நாடக அரசாங்கம் சொல்லல. நாம தான் கோரிக்கை வைக்கிறோம், 2 பேர் இணைஞ்சு கட்டுவோம், தண்ணியை பங்கிக்குவோம். தண்ணியை பங்குற கதை எப்படி இருக்குதுங்கிறது இவ்வளவு நேரம் மூத்தவங்களா சொன்னாங்க. 430 டிஎம்சி எப்படி 170 ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை 2 பேர் இணைஞ்சு கர்நாடகாவில் இருக்கிற ஏதாவது மாய மந்திரம் நடந்து கர்நாடகாவில் இருக்கிற கன்னடர்கள்லாம் நல்லவங்களா மாறிட்டாங்க ஒரு கற்பனை உலகத்தில் நம்ம நினைச்சிட்டா கூட, ராசிமணல் அணையை கட்டினா கூட தண்ணி எல்லாம் தஞ்சை படுகைக்கு வந்து சேராது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 60 டிஎம்சியில் ராசிமணல் கட்டலாம்னு சொல்றாங்களே, ஏன் வராது? கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 7 சிப்காட் திட்டம், எல்லாமே 2000 ஏக்கர்ல. 8வது சிப்காட் திட்டம் 2000. தொழிற்சாலைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தண்ணி கொண்டே கொடுக்குமே ஒழிய உங்களுக்கெல்லாம் இந்த தண்ணி வரவே வராது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக மேகதாட்டு அணை கட்டிட்டா தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி வராது என்பது எவ்வளவு பெரிய உண்மையோ, ராசிமணலில் அணை கட்டினாலும் அந்த தண்ணீர் விவசாயிகளுக்கும் நமக்கும் தமிழ்நாட்டிற்கும் பயன்படாது, அது பெருநிறுவனங்களுக்கு தான் வழங்கப்படும் என்பதும் உண்மை. ஆக காமராஜர் சொல்லிட்டாரு, இங்கிருந்து ஒரு கூட்டமா கிளம்பி போய் அங்க கர்நாடகாவில் உட்கார்ந்து ஒரு கூட்டம், இங்க தமிழ்நாட்டில் உட்கார்ந்து ஒரு கூட்டம். இவங்களுக்கெல்லாம் யாரு தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பிரதிநிதிகள் அங்கீகாரத்தை கொடுத்தது யாரு? இதுல தமிழ்நாட்டு முதல்வர் வந்து கொள்கை அளவு ராசிமணல் அணையை கட்டுறதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி போட்டு ஒரு விளம்பரம் வேற ஓடிட்டு இருக்குது. அந்த கடிதத்தில் மிக தெளிவா சொல்லுது, தமிழ்நாடு அரசோட அந்த 2 மாநிலங்களுக்கு இடையான அந்த நதிக்குழு தலைவர் சுப்பிரமணியம் ஐயா சொல்றாரு, தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவிற்கும் இடையே நிறைய வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது. அந்த வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பரிசீலிக்கலாம்னு சொன்னதை தமிழ்நாடு அரசாங்கம் கொள்கை அளவில் ஒத்துக்கிச்சுன்னு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம விவசாயி முட்டாளாவே இருப்பாங்கிற போல நினைப்பு போல இருக்கு உங்களுக்கு எல்லாம். யோசிச்சு பாருங்க, பரிசீலிக்கலாம் என சொன்னதை அரசாங்கம் கொள்கை அளவில் ஏத்துக்கிச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த விவசாயிகளை நம்ப வைத்து நம்மளையே ராசிமணல் அணை திட்டம் வேணும்னு பேச வச்சு அங்க மேகதாட்டு அணை கட்டுவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிற்கு உணவளிக்கக்கூடிய இந்த தஞ்சை படுகையை முழுக்க முழுக்க பாலைவனமாக்கி, இது இங்க இருக்கக்கூடிய இந்த நிலக்கரி எடுக்கக்கூடிய மீத்தேன் எடுக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பதுதான் இந்த திட்டங்கள் ஒழிய வேற எந்த ஒளிவு மறைவும் இதுல கிடையாது. நான்